அன்பு நேயர்களே, எங்கள் பவானி அம்மன் ஆலய அவலங்களை பற்றி சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அல்லவா? அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது முடியுமோ தெரியாது. கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் சிவாச்சாரியாரை தவிர கருவறைக்குள் ஒருவரும் போகக்கூடாது என்று முடிவெடுத்தோம். அப்படியே தான் நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுது அனைத்தும் காற்றில் பறக்க விட்டுவிட்டார். ஆலய நிர்வாகிகளில் நாங்கள் மொத்தம் 7 பேரில் அனைவரும் ஆலயத்திற்கு போகாமல் நின்றுவிட்டோம். ஆலய நிர்வாகத்தை மனம் போன போக்கிற்கு வளைத்து நியமனங்களை மாற்றிவிட்டார். கேட்டால் கட்சியில் இருக்கிறேன் என்று சொல்வது. ஒரு சாதாரண வாக்காளர் தான் அவர். அடியேன் பொதுவாய் ஒன்று சொல்கின்றேன். எந்த கட்சிகளாய் இருந்தாலும் ஆளும் கட்சியில் இருக்கும் ஒரு வாக்காளருக்கு எப்படி இத்தனை தைரியம் வருகிறது? எதற்கெடுத்தாலும் நான் கட்சியில் இருக்கிறேன் என்று ஆலய விஷயங்களிலும் சொன்னால் இது நன்றாகவா இருக்கிறது? ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு வாக்காளரும் என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டா இருக்க முடியும்? இந்த மாதிரி விஷயங்களில் கட்சிகளை விட்டுவிடுவோம். ஆன்மீகவாதிகளாய் பக்தர்களின் இடர்களை களைவோம். சொல்வதற்கு இன்னும் இருக்கிறது அன்பு நேயர்களே. மனமும் வலித்து கொண்டுதான் இருக்கின்றது.